வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக மின்சாரத்துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 56,000 ரூபாய் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 1 லேக்குக்கு மேலே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண ஆல் ஃபீமேல் கேட்டகிரி, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NPCIலேருந்து கொடுத்துருக்காங்க. அது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா மின்சாரத்துறையின் கீழே இயங்குகிற ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிஸ் கேட்டகிரியில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ட்ரைனிஸ் அப்படின்னா நீங்கள் டெம்பரரி ஜாபு, கான்ட்ராக்சுவல் ஜாப் இந்த மாதிரி நினச்சிடாதீங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. 1 இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் மந்த்லி ஸ்டைஃபண்டாக 74,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிஸில் IFS அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டிசிப்ளினில் போஸ்டிங்ஸ் இருக்குது. IFS டிசிப்ளினில் 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் URக்கு 4, EWSக்கு 1, SCக்கு 2, OBCக்கு 3 சொல்லி வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் டிசிப்ளினில் 20 வேக்கன்சிஸ் இருக்குது. URக்கு 8, EWSக்கு 2, SCக்கு 3, STக்கு 1, OBCக்கு 6ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. 26 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். மந்த்லி ஸ்டைஃபனாக உங்களுக்கு 74,000 வந்து 1 இயர் ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து ப்ரமோட் ஆகிடும். அந்த டைமில் உங்களுக்கு பேசிக் பேவே 56,800 ரூபாய் சேலரி இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸில் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 1 லேக் மேலே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஜாப் ரிலேட்டடான எல்லா எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸு, செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு எல்லா அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். www.npclcareers.go.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். www.npcl.nic.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 11ஆம் தேதியிலேருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடபிள்யூடி கேட்டகரிக்கும் ஒரு வேக்கன்சிஸ் ஃபிசிக்ஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கும் ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் மார்ச் 4 தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், அதாவது UR கேட்டகரி, EWS, OBC இந்த கேட்டகரியை சேர்ந்த ஆண்களுக்கு இந்த 500 ரூபாய் ஃபீஸ் இருக்குது. இவங்களுக்கு மற்றவங்க, அதாவது ஆல் கம்யூனிட்டியை சேர்ந்த ஃபீமேல் கேட்டகரிஸ், SC, ST, PWD கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஃபயர் சேஃப்டி இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த டிசிப்ளினில் நீங்கள் BA அல்லது BTech அல்லது BSc இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது 5 இயர் இன்டெகிரேட்டட் MTech அல்லது ME முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். அந்த டிகிரியில் 60% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டிசிப்ளின்கிறத பார்த்துடலாம். ஹெல்த், சேஃப்டி அண்ட் என்வைரன்மெண்ட், ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஃபயர், fire and industrial safety, industrial and fire safety, industrial and fire safety engineering, fire and industrial safety engineering, industrial safety engineering and fire, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியரிங், ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இந்த டிசிப்ளினில் அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் BA BTechோ அல்லது MTech ME BSc இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள்.
அதோட பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு ஃபைனல் செமஸ்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2026 நவம்பர் 30 அந்த டேட்குள்ளே நீங்கள் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 60% மார்க் வச்சுருக்கீங்கிற சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஃபிசிக்ஸ் டிசிப்ளின். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது அப்ளைட் ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை வந்து பிஎஸ்சி சப்ஸ்டிடியரி லெவலில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், அல்லது ஃபுல் டைம் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அதாவது ஃபிசிக்கல் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள், அல்லது அப்ளைடு ஃபிசிக்ஸ் வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள், அல்லது எம்எஸ்சி அல்லது இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதில் நீங்கள் 60% மார்க் வச்சுருக்கணும். ஓகேங்களா. அல்லது எம்எஸ்சி கேண்டிடேட்ஸு அதாவது 5 இயர் இன்டெகிரேட்டட் டிகிரி இல்லாத மற்ற எம்எஸ்சி நார்மல் எம்எஸ்சி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதோட எம்எஸ்சியில் மெடிக்கல் சயின்ஸு, கெமிக்கல் சயின்ஸு, ஜியோஃபிசிக்ஸு இவங்கெல்லாம் நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 4/3/2026 அந்த டேட் படி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 26 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள், அதாவது March 4, 2000 இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன் 29 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம், இந்த டேட்க்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் 31 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், March 4, 1995 அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஸாக இருந்தால் 36 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியாக இருந்தால் 39 வயது வரைக்கும் இருக்கவங்களும், எஸ்சி எஸ்டினா 41 வயது வரைக்கும் இருக்கவங்களும் எலிஜிபிள். எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தால் 31 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். ஓகேங்களா. இந்த போஸ்ட்டுக்கு இனிஷியலாக உங்களை ரெக்ரூட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் பீரியடில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியடில் தான் மந்த்லி ஸ்டைஃபனாக 74,000 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸு, ஆப்ரேஷன்ஸு, ஸ்டேஷன்ஸ், ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு, அப்கமிங் ப்ராஜெக்ட்டு, ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸு, ஹெட் குவார்ட்டர்ஸு, ஜாயின்ட் வென்ச்சர்ஸ்ன்னு சொல்லி இந்தியா முழுக்க அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸும் இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா மந்த்லி 74,000. அது இல்லாமல் ஒன் டைம் புக் அலவன்ஸாக 30,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் லாட்ஜிங் அண்ட் போர்டிங் உங்களுக்கு வந்து என்பிசிஏல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 1 இயர் ட்ரைனிங் பீரியடில் உங்களோட போஸ்டிங்ஸ் வந்து குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸாக இருக்கும், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டகரியில். ஓகேங்களா. இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபனே 56,100 ரூபாய். இது இல்லாமல் இந்த பேசிக் பில்ல 58% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து 1 lakh மேலே சேலரி கிடைக்கும். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அண்ட் பர்சனல் இன்டர்வியூ 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். இது ரெண்டையுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாம் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் 120 மினிட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபைங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரிக்கு 100 மார்க்கும், எஸ்சி ஓபிசி இடபிள்யூஸ்க்கு 90 மார்க்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் அதாவது சிபிடியில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஒரு போஸ்ட்டுக்கு 12 பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு செலெக்ஷனுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்த போஸ்ட்டு ஃபிசிக்ஸ் டிசிப்ளின். இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா. சேம் பேட்டர்ன் தான். 100 கொஸ்டின்ஸ் 120 மார்க்குக்கு இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. யூஆர் கேட்டகரிக்கு 100 மார்க்குங்கிறது குவாலிஃபையிங் மார்க்காக சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி டபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு 90 மார்க்ஸ்ங்கிறது குவாலிஃபையிங் மார்க். ஓகேங்களா. ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 12 பேருங்கிற ரேஷியோவில் பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. பர்சனல் இன்டர்வியூ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ்லாம் நடக்கும். ஸோ ட்ரைனிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்குது. அதாவது www.npclcareers.co.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். March 4 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபீஸுமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறப்பே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.
ஸோ அந்த 4 ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆக்டிவேஷன், ஃபில் அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன், அப்புறம் ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே கான்டாக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா அதில் நீங்கள் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.